ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு சுரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எல்லா காரக்குழம்பு கூடயும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய், அது கூட 2 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட நான் இன்றைக்கி ஒரு சுரைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காய் அது கூட சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லாவே சுரைக்காய் வதங்கி வந்துடும். சுரைக்காயில் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஏன்னா சுரைக்காயே தண்ணி காய்கறி தான். ஸோ தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும், பொரியல் நல்லா இருக்காது. ஸோ தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இதை வேக விடுங்க. இப்போ அதுக்கு நடுவில் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நிறைய பொட்டுக்கடலை சேர்க்க வேண்டாம். அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. இப்போ சுரைக்காய் பொரியல் ஓரளவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சுரைக்காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.